என்ன அப்படின்னா தேங்காய் சட்னி. யூஷுவலான தேங்காய் சட்னி இல்லாமல் க்ரீன் கலர் தேங்காய் சட்னி. எப்பயும் போல் நம்ம தேங்காய் சட்னிக்கு அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுடணும். அவ்வளோதான். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அது கூட நம்ம பொட்டுக்களையும் ஆட் பண்ணிக்கணும். பொட்டுக்கல்லை கல்லுப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா க்ரீன் கலர் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். இது நார்மலான தேங்காய் சட்னி மாதிரி டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி கொத்தமல்லி துவையல் மாதிரி இருக்காது. நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி டெய்லியும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இதுலேயே நான் புதினா போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் புதினா போட்டு ட்ரை பண்ணப்போ அதில் பச்சை வாசனை வந்த மாதிரி இருந்துச்சு. கொத்தமல்லி சட்னி அதோட டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் தோசைக்கல்லே தாளிச்சுப்பேன். எனக்கு அதான் பிடிக்கும். தோசை ஊற்றுறதுனால தோசைக்கல்லே தாளிச்சுக்கிறது. தாளித்ததுக்கப்புறம் ஒரு தோசை ஊற்றுறோம் அப்படின்னா அதிலே ஒட்டிகிட்டு இருக்க அந்த எண்ணெய் கடுகோட சூப்பராக இருக்கும். ஒரு தோசை ஊற்றி நம்ம இந்த கொத்தமல்லி தேங்காய் சட்னி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினாலும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து கெட்டியாகிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.